ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட பார்ட்ஸ் 8 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின்ட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டான் இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. அதுக்கப்புறம் அவன் ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான். சின்ன வயசில் ஒரு லேடி அவனை வந்து ஹீரோயினை விட்டு விலக சொல்லி பேசியிருக்காங்க. அதை கேட்டுட்டு அவன் கண்டிப்பாக நான் அவளை எப்பயுமே விட மாட்டேன், ஏன்னா அவங்க அம்மா எப்பயுமே அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் என்னோட அம்மாவும் ஆன்ட்டியுமே அவளை ரொம்ப ஹேட் பண்ணுறாங்க. நான் சாகிற வரைக்கும் அவளை விட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ரெயின்போ புக் எடுத்து பார்த்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் திரும்ப யோசிச்சு பார்க்குறான். அவன் யூஎஸ்ஏக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோயினை போய் மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கான். அவளை கூப்பிட்டா அவள் வராமல் அவங்க அம்மா தான் வந்திருக்காங்க. நீ தான் யூஎஸ்ஏக்கு போகிறதா சொல்லியிருந்தியே, எதுக்காக இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்து அவளை மீட் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொன்னதும், நீ ஒன்றும் மீட் பண்ண வேணாம், உன்னால தான் அவளை வந்து இவ்வளோ அடம் பிடிச்சிட்டு இருக்கா. நீங்கள் போன பிறகு அவளை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிருவேன், நீங்கள் இல்லாமல் இருக்கிறது தான் எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டான் அவன். சரி, இந்த ரெயின்போ புக்கவாச்சும் அவட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் அதை வாங்கி திரும்ப வந்து தூக்கி எறிஞ்சிடுறாங்க. உன்னோட ஞாபகங்கள் எதுவுமே என்னோட பொண்ணுக்கு இருக்கக்கூடாது. உன்னோட ஆன்டி பார்த்தியில எங்களை எவ்வளோ ஹேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு, உன்னால தான் அவங்க வந்து இவ்வளோ தூரத்துக்கு எங்களை ஹேட் பண்ணுறாங்க. என்னை வந்து வேலையிட்டையுமே தூக்கிட்டாங்க, அவளை ஸ்கூல்ல இருந்துமே வெளியே வரட்டிட்டாங்க. இப்போ பாரு, அவள் வேறு ஸ்கூலுக்குமே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நாங்கள் இங்கே இந்த வீட்டில் இருக்கிறது கூட உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பிடிக்காம தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ, ஆனால் நான் வந்து அவளை ஹேட் பண்ணலை, நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். அது எனக்கு நல்லாவே தெரியுமே, அதனால தான் நான் அவளுமே அடம் பிடிச்சிட்டு இங்கேருந்து வேறு எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ வந்து யூஎஸ்ஏக்கு போகிறதோட சரி, திரும்ப மட்டும் ரிட்டர்ன் வந்துடாதா, அதான் எங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவுக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஹீரோ வந்து அதை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஜெய் வந்துட்டு உங்கள் பிரதர் தான் மேயை வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காருன்றதை சொல்கிறான். அப்புறம் ஹீரோயினை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அவன் ட்ராப் பண்ணுறான். அப்போ ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இன்னைக்கு நடந்த விஷயத்தை பற்றி நீ வந்து என்னோட அம்மாட்டையோ சிஸ்டர்ட்டையோ நீ பேசக்கூடாதுன்னு சொல்கிறா. அதை கேட்டு அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். ஆனால் நீ வந்து ஏன்ட்ட சொல்லு, உங்கள் 2 நேரத்துக்கு நடுவில் என்ன அப்படி நடந்துச்சு. என்னோட பிரதர் இப்போ வரைக்கும் எந்த ஒரு உமன்ட்டையுமே இப்படி நடந்துக்கிட்டதே இல்லை. எனக்கு ஃபஸ்ட் டைம் அவர் இப்படி நடந்துக்கிட்டதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காக இருக்குன்றதை சொல்கிறான். ஹீரோயின் இதை நீங்களாக தான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. உங்கள் பிரதர் வந்து வேறு எந்த உமனையும் இந்த லெவலுக்கு ஹேட் பண்ணியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு ஹேட் பண்ணிட்டு இருக்காரா, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவன் வந்து ஏதோ சொல்ல வர, ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் அங்கே வந்து விழா என்னாச்சுன்னு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க 2 பேருமே உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் அவகிட்ட இன்றைக்கி வந்து ஒரு பர்சனை வந்து நீ மீட் பண்ண போனையே பார்க்குன்னு சொல்லிட்டு அவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு ஹீரோயின் இதை பற்றி நான் பேச விரும்பலன்னு சொல்லிட்டு சரி நீ அம்மாட்ட இதை பற்றி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறா. அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவள் போய் ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரவும் என்ன நீ இன்றைக்கி ட்ரிங்க்ஸ் பண்ண போறியான்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் கேட்குறா. ஆமாம், எனக்கு வந்து எதையாச்சும் ஞாபகம் வைக்காமல் இருக்கணும்னாலோ இல்லாட்டி என் கவலைகளை மறக்கணுன்னாலோ இதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப டவுட் ஆகிடுது. நீ என்கிட்ட சொல்லு, அந்த பர்சன் வந்து பார்த்தானான்னு சொல்லிட்டு அவள் திரும்ப கேட்குறா. அதை கேட்டுட்டு ஹீரோயின் நான் சில டைம் வந்து ரொம்ப பேராசைப்படுறேன்னு நினைக்கிறேன், இறந்து போன பர்சன் வந்துட்டு எப்படி திரும்ப வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு அப்படின்னா அதை பார்க்கலையான்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் கேட்குறா. எனக்கு என்னமோ அதை பார்க்காதான் தோணிட்டுருக்கு, பட் அவங்க அது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நான் வந்து எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், எப்படி வந்து பார்க் வந்து என்ன மன்னிப்பான். நான் ஃபஸ்ட்டு இருந்த பார்க் மாதிரியே இப்போயும் அந்த பர்சன் இருப்பாங்கன்னு நினச்சது என்னோட தப்பு தானே, நான் பண்ண தப்புக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்க தானே செய்யணும்னு சொல்லிட்டு அவள் பாட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதை அவங்க சிஸ்டர் பார்த்துட்டு நீ என்னை ஹக் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவளுமே ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவோட பிரதர் அங்கே வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ நம்ம ஹீரோவோட சிஸ்டருமே அங்கே தான் இருக்கா. நீ எங்கே போன, இனிமே மேவை வந்து ட்ராப் பண்ண போனதான் நான் கேள்விப்பட்டேனே, நான் உனக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, என்னோட காலேஜ் ஈவெண்ட்டுக்கு வந்து நான் இன்வைட் பண்ணலான்னு தான் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவன் எதுக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் சரி நம்ம பிரதர் எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். மாடியில் தான் இருக்காருன்னு சொன்னதும் இவன் பாட்டு வந்து மேலே ஏறி போயிடுறான். கதவை போய் நாக் பண்ணுறான். பட் ஹீரோ வந்து ஓப்பன் பண்ணலன்னு இவனாவே உள்ளே ஓப்பன் பண்ணிட்டு போயிடுறான். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ என்ன அந்த பொண்ணை போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டதும் சரி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மேட்டை, அவளோட கண்டிஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் பாட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்கா, கண்டினியூஸாக பண்ணுறான், நிப்பாட்டவே மாட்டா, ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே குடிச்சிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோட பிரதர் சரி நீங்கள் வந்து சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு உங்கள் 2 நேரத்துக்கு நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் ஏன்னா மே வந்து உன்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அவன் வந்து எப்பயுமே உங்களுக்கு இதே வேலையாக போச்சு,
யாராச்சும் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டால் அதுக்கு பதில் சொல்லாமல் திரும்ப அவங்ககிட்டே நீங்கள் கொஸ்டின் கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டதும் அப்படின்னா அவள் வந்து உன்ட்ட எதுவுமே சொல்லலைன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோவோட பிரதர் அவள் வந்து என்கிட்ட சொன்னா நீங்கள் வந்து அவளை ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச லெவலுக்கு நீங்கள் ஒன்றும் அவளை ஹேட் பண்ண கிடையாது. உங்களுக்கு ரொம்ப அவளை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வீட்டில் வந்து அட்டாக் நடந்தப்ப நீங்கள் என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவளை பாதுகாக்கிறதுல தான் ரொம்ப வந்து கவனமாக இருந்தீங்க. எனக்கு அதுலேருந்தே புரிஞ்சுக்கிருச்சுன்றதை சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து உடனே அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இதே எல்லாமே நான் உனக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா அவள் உன் கூட சேர்ந்து க்ளோஸாக இருந்தா, இப்போ பார்த்தியா என்கிட்ட வந்து நெருங்கி வர ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அவளை மாதிரி ஒரு பொண்ணுக்காக நீ எந்த ஃபீலிங்ஸும் மனசில் வைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்றதை சொன்னதும் அவனுக்கு கோவமாயிருது. நீங்கள் எப்படி இப்படி தப்பாக அவளை பற்றி பேசலாம்? அவள் பாவம் எவ்வளோ டிப்ரெஷனில் இருந்துட்டுருக்கா தெரியுமா? மற்றவங்க எல்லாருமே அவளை பற்றி ரொம்ப தப்பான கமெண்ட்ஸ் எல்லாமே பேசிகிட்டு இருக்கும்போது அவள் ரொம்ப வந்து எதுவுமே தனக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தாத மாதிரி காமிச்சிக்கிறா. பட் வந்து மனசளவில் அவள் ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் இருக்கா. அதை வந்து அவள் வெளியே யார்ட்டையும் சொல்ல மாட்டான். எனக்கு வந்து அவள் மேலே ஒரு டாக்டராக மட்டும்தான் ஃபீல் இருக்குது. அவளை வந்து எப்படியாச்சும் குணப்படுத்தணுன்றதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு மேலே எனக்கு வந்து ஃபீலிங்ஸ் இருந்தாலுமே நீங்கள் எப்படி உங்களுக்கு அதிகாரம் இருக்குது மற்றவங்களோட ஃபீலிங்ஸை இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அவனவே பேசாமல் பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவள் பாட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்கா. இன்னுமேவும் நம்ம ஹீரோ அவகிட்ட நடந்துக்கிட்ட விதத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட பிரதர் அவன்கிட்ட இன்னுமே கோவப்படுறான். நீங்கள் வந்து எதுக்காக அந்த பொண்ணை இந்த லெவலுக்கு வந்து ஹர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? என்னால் தான் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் நான் உனக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்றதை சொல்கிறான். நீங்கள் வந்து பொய் பேசாதீங்க. உங்களுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்குன்றப்ப நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் நடந்துக்கக்கூடாது. நீங்கள் செஞ்ச வேலைக்கு அவகிட்ட சாரி கேளுங்க அப்படின்னு சொல்கிறான். யார் சொன்னது உனக்கு அவளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு? அப்படிலாம் எதுவும் கிடையாது. உன்னை பற்றி கவலைப்பட்டு தான் நான் பண்ணேன்னு சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அவனுக்கு கோவமாயிருது. சரி நான் இதுக்கு முன்னாடி அப்படி யோசிச்சது கிடையாது. ஆனால் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க பார்த்தீங்களா எனக்காக தான்னு. அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து வேறு மாதிரி தான் யோசிக்கணும்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு இப்போ நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்டதும் நான் வந்து ஒரு டாக்டராக அவளை வந்து மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி இனிமேல் கேர் பண்ணிக்க போகிறேன்றதை சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிருது. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவன் வெளியே வந்துடுறான். ஹீரோவோட சிஸ்டர் அங்கே வந்துட்டு என்னாச்சு பிரதர்கிட்ட நீ பேச போனே ஏதாச்சும் ப்ராப்ளமானு சொல்லிட்டு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறான். நீ வந்து உன்னோட யூனிவர்சிட்டி ஈவெண்ட்டுக்கு வந்து என்னை வந்து கூப்பிடணும்னு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் உன்னையுமே பிரதரையுமே கூப்பிடணும்னு சொல்கிறா. சரி நீ மேவையுமே இன்வைட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக சிரிச்சிட்ருக்கான். எதையோ யோசிச்சுருக்கான் போல். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் போய் அந்த ரெயின்போ புக் எடுத்து வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் ஹீரோயினை பார்த்தா அவள் பாரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறா. எல்லாருமே என்னை ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உயிர் வாழவே தகுதி இல்லாதவன். நான் பேசாமல் செத்து போயிட்டேன். நான் என்னோட பார்க்கிட்டே போயிடுவேன் இல்லையா. நான் வந்து அவனுக்கு எவ்வளோ கெட்டது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவள் பாட்டு நைப் எடுத்து கையை கட் பண்ண போயிடுறா. அப்போ பார்த்தா அங்கே லிட்டில் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட சின்ன வயசு உருவம் தான் அவளுக்கு வந்து கண்ணுக்கு தெரியுது. அவன் கிட்டக்கு வந்ததுமே ஹீரோயின் அவனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சுடுறா. உன்னை நான் ரொம்ப ஹேட் பண்ணிட்டேன்ல, நான் ஹர்ட் பண்ணிட்டேன்ல, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் நீ அப்படிலாம் எதையும் யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட கனவு தான். அவள் கனவு கண்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் காலையில் நம்ம ஹீரோ வந்து அங்கே ஹீரோயினோட அம்மாவுக்கு தான் வந்து கால் பண்ணி பேசுகிறான். அன்னைக்கு வீட்டில் அட்டாக் நடந்ததில் உங்கள் வீட்டில் வந்து டேமேஜ் ஆனதாக கேள்விப்பட்டேன். உங்களுக்கு நான் 1 மில்லியன் அதுக்கு பே பண்ணிடுறேன்னு சொல்கிறான். இல்லை அதெல்லாம் வேணாம்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல வச்சுக்கோங்கன்னு சொன்னதும் அவங்க சரி நான் உங்களுக்காக வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறைய வந்து பிஸ்னஸ் பண்ணி அதில் லாஸ் ஆகி டெபிட் வந்து 20 மில்லியன் ஆயிருச்சாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் அப்படின்னு அவங்க சொன்னதும் அது எல்லாத்தையுமே நானே கிளியர் பண்ணிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. நீங்கள் என்ன உண்மையாக சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா தான் அப்படின்னு சொல்கிறான். சரி நீங்கள் சொல்லுங்கள் என்ன அப்படிங்கன்னு சொல்லி கேட்டதும் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா இந்த எல்லாத்தையுமே நான் அடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணுகிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க ஓகேன்னு சொல்லிடுறாங்க. செகண்ட் கண்டிஷன் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஒரு கடனும் வாங்கக்கூடாது. உங்களுக்கு ஏதாச்சும் காசு தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட வந்து டைரெக்டாகவே நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவங்களுக்கு இன்னுமே ஹாப்பியாகிடுது. தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. என்னோட பிரதர் வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பொண்ணு நெருங்கி வர்றதுக்கு நீங்கள் அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். அப்புறம் ஹீரோ ஜெயை மீட் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணுறேன்னா அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து நிறைய கார்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டு வை. பட் அவங்களுக்கு எதுவும் தெரியக்கூடாது. அவளை எப்பயுமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணுறது சரியில்லாமல் இருக்குன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் பண்ணுறது எல்லாம் கரெக்டாக தான் இருந்துகிட்ருக்கு. நான் வந்து அவளோட பழைய பார்க்காக வந்து இருக்க முடியாது. ஆனால் அவள் என்னோட லிட்டில் மீ தான் எப்பயுமே. நான் இந்த மாதிரியே இருந்து அவளை எப்பயும் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சா அவள் திரும்ப ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவள் பாட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு திரும்ப பாட்டில் எடுத்துடுறான். அப்போ திரும்ப ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. நீ வந்து லெட்டர் எழுது அவனுக்கு. அவன் வந்து இது எழுத போகிற லெட்டரை வந்து உன்னை ரொம்ப ஹேட் பண்ணணும்னு. அதை கேட்டுட்டு அவள் நான் வந்து அப்படிலாம் எழுத மாட்டேன். நான் அவனை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன். அவனை விட்டு எப்பயுமே பிரிஞ்சு
புரிஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்கிறா. நீ வந்து புரியாமல் பேசிகிட்டு இருக்காத, பார்க்கோட பேரண்ட்ஸ்க்கு வந்து நடுவில் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, அதனால் அவங்க டைவர்ஸ் வாங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆன்ட்டிக்கும் அவங்க அம்மாவுக்குமே உன்னை வந்து என்னையுமோ பிடிக்காது, இது வந்து விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவனுமே ரொம்ப வந்து ஹேட் பண்ணுவான். அதுக்கு முன்னாடி நீயே இந்த லெட்டரை எழுதிரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இந்த லெட்டரை எழுத வச்சிருக்காங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவள் இப்போ திரும்ப ட்ரங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்போ அவங்க சிஸ்டர் அங்கே வந்துட்டு, ஏன்னா நைட் ஃபுல்லாக நீங்கள் ட்ரங்க் பண்ணிட்டு இருந்தீங்களா, தூங்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை நான் இப்போ தான் எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இப்போ எந்த ஒரு ஃபீலிங்குமே தோணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு, இது என்ன நல்ல விஷயமா, எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னதும், ஆமாம் என்னோட அம்மா தானே சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே எப்பயுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் சிரிக்கவும் செய்கிறா, அழுகவுமே செஞ்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர் வந்துட்டு, சரி நீங்கள் ஃபஸ்ட்டு எந்திரிங்க, போய் குளிச்சுட்டு வாங்க, எல்லாமே சரியாயிரும்னு சொல்கிறா. ஆனால் அவள் எந்திரிக்க மாட்டா. நீங்கள் எந்திரிங்கன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணதும் அவள் மேலே அவள் கோப்பட ஆரம்பிச்சிடுறா. ஃபஸ்ட்டு வந்து அடுத்தவங்களை டிஃபன் பண்ணி இருக்கிறத வந்து நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு கவலையாயிருது அவங்க சிஸ்டர்கிட்ட, எனக்கு நல்லாவே புரியுது, நானுமே உங்களுக்கு வந்து தொல்லை கொடுத்துட்டு தான் இருக்கேன், நான் வந்து ஏதாச்சும் லைஃப்பில் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால் எனக்கும் உங்களுக்கும் பிரோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு ரொம்ப கவலையாக வேற ஆயிடுது. என்னடா அப்படிலாம் நம்ம சிஸ்டர் பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு, நான் வந்து கோவத்தில் ஏதோ பேசிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நீ வந்து என் மேலே வந்து கோவம்லாம் படாத அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறா. என்னை வந்து மன்னிச்சிருவே இல்லை, என்னை வந்து ஹேட் பண்ண மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்துட்டு அவங்க சிஸ்டருக்குமே பாவம் கவலையாயிருது. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா அவள் பாட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு வேகமாக இறங்கி அவங்க அம்மாட்ட ஓடி வர்றா. சிஸ்டர் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ட்ரங்க் பண்ணிகிட்டே இருந்தா, இப்போ மயக்கம் போட்டு விட்டு விழுந்துட்டா, நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோட பிரதர் அங்கே வந்துடுறான். என்னாச்சு மேக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் அங்கே ரூமில் தான் காமிக்கிறாங்க, அவன் ஹீரோயினை செக் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினோட அம்மாவோட மைண்டில் வந்துட்டு ஹீரோ சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அப்போ பார்த்தா அவன் செக் பண்ணிவிட்டு, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அவங்க நேற்று நைட்டு ஃபுல்லாக ட்ரங்க் பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேலே இப்போ ரொம்ப டயர்டாக இருக்காங்க, தூங்கிட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து அவங்க எந்திரிக்கிற வரைக்கும் வேணால் வெயிட் பண்ணி அவங்கள திரும்ப செக் பண்ணி பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினோட அம்மா, என்ன நீங்கள் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், இல்லை எனக்கு இன்னைக்கு ஆஃப் டே தான் அப்படின்னு சொல்கிறான். சரி நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்கள், நீங்கள் எல்லா இவரோட பேஷண்ட்டோட வீட்டுக்குமே போய் இப்படி தான் செக் பண்ணி பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோ வந்து இல்லைன்னு சொல்கிறான். அப்புறம் இதுக்காக இங்கே வந்து வந்துட்டுருக்கீங்க, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன், என்னோட பொண்ணு வந்து ஒரு பெரிய ஸ்டார், அவளை பற்றி திரும்ப தப்பான நியூஸ் எல்லாம் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் வந்து, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, புரிஞ்சு பேசுகிறீங்களா, அவர் வந்து இங்கே செக் தான் பண்ண வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா, நீ தான் வந்து இப்போ கேட்டே இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்ட பிறகு எதுக்காக இங்கே வெயிட் பண்ணட்டும், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவனுமே அங்கேருந்து சரின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட சிஸ்டர் வெளியே வந்துட்டு சாரி கேட்குறா அவங்க பேசுனதுக்கு. இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்கள் வந்து கான்டாக்ட் நம்பர் வாங்கிக்கோங்க, ஏதாச்சும் அர்ஜென்ட்னா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்கள், நேற்று என்னோட சிஸ்டர் வந்து யாரை மீட் பண்ணுறதுக்காக போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், ஏன் அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு, அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட ஆன்சருக்கு வந்து பதில் சொல்ல விரும்பலன்னு அர்த்தம், ஏன் என்னோட சிஸ்டர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் ஆமான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்வேன், அவங்க நேற்று மீட் பண்ண பர்சன் வந்துட்டு அப்படி வந்து டேஞ்சரானவர் கிடையாது, என்ன ஜஸ்ட்டு கொஞ்சம் வந்து ஒரு மூடியான பர்சன் அவ்வளோதான் அப்படின்றத சொல்கிறான். அப்படின்னா அந்த பர்சன் யாரும் தெரியல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். ஹீரோட பிரதர், நான் உங்ககிட்ட வந்து இதுக்கு மேலே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்ல முடியாது அப்படின்றத சொல்கிறான். சரி நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் சிஸ்டர் வந்து எப்போ இருந்து ட்ரங்க் பண்ணுறாங்கன்றதை கேட்டதும், அவள் வந்து 15 வயசுலேருந்தே இப்படி தான் ட்ரங்க் பண்ணிட்டு இருக்கான்றதை சொன்னதுமே இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. நைட்டு நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்குமே காட்டுறாங்க. ஹீரோயின் அவங்க சிஸ்டர்கிட்ட, பார்க் வந்து எப்போ இறந்து போனானோ அப்புறந்தே நான் ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அம்மா எப்போல்லாம் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு தூங்குறாங்களோ ரொம்ப நிம்மதியான தூக்கத்தை வந்து அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க, என்னால் வந்து தூங்கவே முடியல, நான் எவ்வளோ தூரத்துக்கு வந்து உழைச்சிட்டு இருக்கணும், எவ்வளோ தூரத்துக்கு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கணும், அந்த லெவலுக்கு நான் வந்து கேட்டையும் சம்பாரிச்சிட்டு இருந்தேன், என்னால் தூக்கம் சுத்தமாக தூங்க முடியல, அதனால தான் நான் ட்ரிங்க் பண்ணேன், என்கிட்ட அளவுக்கு அதிகமாக காசு வரும்போது அந்த லெவலுக்கு வந்து நான் ட்ரிங்க் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் எப்பயுமே வந்து என்கிட்ட கேட்குற நியூஸ் வந்து, நீங்கள் எத்தனை பேரை வந்து டேட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் இப்போ வரைக்கும் என்னை இன்சல்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து ஹேட்டை வந்து சமாளிக்கணும்னா இதான் எனக்கு ஒரே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா. அவங்க சிஸ்டர், சரி நீங்கள் இப்போ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு வந்து ட்ரங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் வந்து எவ்வளோ பெரிய இடியட், நான் மறந்தே போயிட்டேன், அவன் இறந்து போயிட்டான்னு, அவன் திரும்ப வந்துடுவான்னு சொல்லிட்டு நான் எப்படி எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோட பிரதர் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான். உங்களோட பேச்சு வந்து அவளை இவ்வளோ தூரத்துக்கு ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்காதுன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும், நீங்கள் செய்கிற தப்போ நீங்களாம் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அதை கேட்டுட்டு ஹீரோவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருது, ரொம்ப கவலைப்பட்டுட்டு ஹீரோயினை பற்றி அவன் யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் ஹீரோட பிரதர் வந்து அவங்க சிஸ்டர்கிட்ட, சரி நீ என்ன நம்ம பிரதர் வந்து இன்வைட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் இன்வைட் பண்ணிட்டேன், மேயுமே இன்வைட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் அவர்கிட்ட மே வந்து காலில் அடிப்பட்ட வசதி வர முடியாதான்றதையுமே சொல்லிட்டேன், நீ என்ன சொன்னியோ அதை
அதை தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் அவன்கிட்ட சரி மே என்ன நாளைக்கு வருவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து அதை பார்த்துக்கிறேன், நீ நம்ம பிரதரை மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அவன் ஏதோ ஐடியா பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மாங்க வந்துட்டு எங்கே என்னோட பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் பற்றி தான் கேட்குறாங்க. அவங்க ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மெய்ட் வந்துட்டு. அப்போ அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணிவிட்டு நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், அதில் வந்து என்னோட பைசா எல்லாமே டபுள் ஆயிடுச்சு, நீயுமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் சரி அந்த லிங்கை வந்து நீ எனக்கு அனுப்பு, நானுமே பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நீ வந்து கொஞ்சம் கூட பயப்படாமல் பண்ணிட்டுருக்கே, உன்னோட பொண்ணுக்கு தெரிஞ்சால் என்னாகும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் என் பொண்ணு இதுக்குமே நான் என்னை எதுவுமே சொல்ல மாட்டா, ஏன்னா என்னோட டெபிட் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா எல்லாமே கிளியர் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், நான் இனிமேல் எந்த இடத்துல வேணாலும் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அவங்க சரி யார் உனக்கு ஹெல்ப் பண்ணது, அந்த பர்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட சிஸ்டர் வந்து ஃபுட்டை வந்து கடைசியில் யாருக்கு டெலிவரி பண்ண வந்திருக்கானா அவங்க ஆன்ட்டிக்கு தான். உங்கள் ஃபுட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்க நான் இந்த ஃபுட்டுக்காகலாம் ஆர்டர் பண்ணலை, ஒன்று வந்து மீட் பண்ணணும்னு நினச்சேன், அதுக்காக தான் இதை ஆர்டர் பண்ணுறேன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவகிட்ட நான் வந்து சின்ன வயசுலேருந்தே உன்னோட ஆசைன்னு எனக்கு நல்லாவே புரியும், நீ வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும் தான் நான் ஆசைப்பட்டேன், நீ அப்போ வந்து ஆடிஷன்லாம் கொடுத்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ உனக்கு ஒரு ட்ராமா சீரியல் கிடச்சிருக்கு, ஆக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அது சின்ன வயசில் நடந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்க வேணும்னே வந்து ஹீரோயினை பற்றி அவங்க அம்மா பற்றி ஒட்ட போட்டு கொடுத்துட்ருக்காங்க. எப்பயுமே அவங்க அம்மா வந்து அந்த மேலே தானே அவங்கள ஃபோக்கஸ் காமிச்சிட்ருப்பாங்க, உன்னோட ஆடிஷன் எதுவுமே ஒழுங்காக கிளியராக இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் விட்டுட்டு போவாங்கல்ல, இப்போ வந்து உனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு, உன்னோட ஆன்சர் வந்து எனக்கு என்னன்னு தெரியும், நீயுமே பெரிய ஸ்டார் ஆகணும் தானே ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் சின்ன வயசில் நடந்த விஷயம், அப்போ வந்து காசு தேவைப்பட்டுச்சு, எனக்கு இப்போ எதுவும் தேவை கிடையாது ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அப்போ அவங்க ஆன்ட்டி வந்துட்டு நீ வந்து நல்லா வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, நான் எப்பயுமே உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பேன், உனக்கு திரும்ப இந்த விஷயத்தில் வந்து ஆசை வந்துச்சுன்னா ஓகேன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீ வந்து எனக்கு கால் பண்ணு ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஆன்ட்டி அங்கே வந்து அந்த டைரக்டருக்கு கால் பண்ணிவிட்டு என்னோட நியூஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா, உங்களோட சீரியல் ஆக்ட் பண்ணுறதுக்கு கூடிய சீக்கிரம் வந்து உங்களை அவளோட நான் மீட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இந்த ரெண்டு சிஸ்டரோட ஃபைட்டை நான் பார்க்குறதுக்காக காத்துட்ருக்கேன், அதுக்கப்புறம் அந்த நியூஸ் எல்லாத்தையுமே என்னோட சேனலில் எடுத்து போட்டுட்டு நான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் வீட்டில் ஹீரோயினை பார்த்தா அவள் பாட்டு அங்கே வாஷ்ரூமில் போயிட்டு வாமிட் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோயினோட சிஸ்டர் வந்துட்டு சவுண்டு கொடுத்துட்டே வரா, பட் இவள் பதில் பேசலான்னு முன்னே வாஷ்ரூமுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப கவலையாக இருந்தவளுக்கு என்னாச்சு உங்களுக்கு இப்போ நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறா. இப்போ கொஞ்சம் பெட்டராக நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நீங்கள் வந்து இங்கேயே வந்து ரெஸ்ட் எடுங்க, நான் போய் உங்களுக்கு ஏதாச்சும் சாப்பாடு சமைச்சிட்டு வரேன்னு சொல்கிறா. அப்போ பார்த்தா அங்கே கார்ட்ஸ் இருக்குது, இது என்ன யார் வச்சுட்டு போனதுன்னு கேட்டதும் இது டாக்டர் ஃபேன் வந்தார், அவர் தான் வச்சுட்டு போனார் அப்படின்னு சொல்கிறா. அதை பார்த்துட்டு ஹீரோயின் இது அவங்க சிஸ்டரோட ஈவெண்ட்டோட அந்த கார்டு தான், இன்விடேஷன் தான், ஸோ நான் கண்டிப்பாக இங்கே போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. இல்லை நீங்கள் உங்கள் உடம்பு சரியில்லை போகக்கூடாதுன்னு சொல்கிறா. இல்லை நான் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோவும் அவங்க ஜெய்யுமே ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஜெய் வந்துட்டு உங்கள் பிரதர் வந்துட்டு மேயோட வீட்டுக்கு வந்து போயிருக்காரா, அங்கே நம்ம ஆளுங்க சொன்னாங்க அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பாக அவங்க இங்கே தான் வர போகிறாங்கன்னு ஹீரோ சொல்கிறான். நம்ம இங்கே நிற்கணுமா இல்லாட்டி இங்கேருந்து கிளம்பணுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இல்லை நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டர் அங்கே வந்துடுறா. அப்போ நீங்கள் வரும்போதுக்கு லேட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன், நீங்கள் வந்துட்டிங்களா, மேயுமே நம்ம பிரதர் கூட்டிகிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை இப்போ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான மீட்டிங் வந்துடுச்சு, நான் இப்போ போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப போகும்போது பார்த்தா அங்கே கார் வந்துடுது. இவங்க ரெண்டு பேருமே அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. பார்த்தா அவன் ஃபஸ்ட்டு இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினையுமே அவன் கீழே இறக்கி விடுறான். அப்போ ஹீரோயின் அங்கே அவன் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறா. நீ என்ன சொன்ன, உன்னோட பிரதர் இங்கே வரதாதுலேருந்து தானே சொன்னேன், இப்போ எப்படி இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் வந்து அவரோட ஷெட்யூல் எல்லாமே செக் பண்ணேன், அவருக்கு மீட்டிங் தான் இந்த டயத்தில் இருக்கணும், எப்படி வந்தார்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அதுக்கு மேலே என்னோட பிரதர் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது, நீங்கள் என்ன ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்களா ஏதாச்சும் அவர் மேலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் எதுக்காக எப்படி வந்து ஃபீல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் என்னோட பிரதர் வந்துட்டு உங்களை ரொம்ப புள்ளி பண்ணுறான்றது எனக்கு நல்லாவே தெரியுது, உங்கள்கிட்ட ரொம்ப மோசமாக வேற அவர் பிஹேவ் பண்ணிட்டாரு, ஆனால் நீங்கள் அதுக்காக இப்படி பயந்துட்டு அவரை விட்டு விலகி ஓடுனீங்கன்னா அப்புறம் எப்படி வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, சரியான பதிலடி அவருக்கு கொடுக்க வேணாமா, நீங்கள் வந்து அவர் இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப ஹாப்பியாக நான் இருக்கேன் பாருன்னு காமிக்க வேணாமா, அவரோட ஈகோ வந்து ஹர்ட் பண்ணால் தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். என்னோட பிரதர் நடந்துக்கிட்டதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன், நான் வந்து உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்கிறான். அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் வந்து மைண்டை வந்து மாற்றிக்கிறா. சரி ஓகே நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே உள்ளே வராங்க.
ஹீரோயின் எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, நான் உங்கள் கையை வந்து பிடிச்சிட்டு நடந்து வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் சரின்னு சொல்லிடுறான். அவங்க 2 பேரும் இப்படி வரதை பார்த்துட்டு இவனுக்கு வயிறெல்லாம் பற்றிட்டு எரிய ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அவங்க சிஸ்டர் வந்துட்டு என்னோட பிரதர் பார்த்தீங்களா எவ்வளோ வந்து பிரேவாக இருக்கான்னு, இந்த மாதிரி இடத்துல பண்ணால் வந்து எல்லாமே நல்லபடியாக ரீச் ஆகும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிண்டல் பண்ணுறா. அதை பார்த்துட்டு இவனுக்கு இன்னுமே கோவமாயிட்டு இருக்கு. ஹீரோட பிரதர் அந்த பேண்டேஜ் எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ரொம்ப கோவமாயிட்டு அவனை வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, பார்க்குறவங்க என்ன தப்பாக பேசுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதில் தப்பாக பேச என்ன இருக்குது, என்னோட வேலையை தானே நான் பண்ணுறேன், நான் ஒரு டாக்டர் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு நீ டாக்டர்ன்றது உனக்கு தான் தெரியுங்க, இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை பற்றி எனக்கு என்ன கவலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சொன்னதும் ஹீரோயின்ட்ட நான் என்ன இப்போ கரெக்டாக தானே பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறான். ஆமாம் நீங்கள் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கீங்க, மற்றவங்க நம்மளை பற்றி நினைக்கிறத பற்றி நம்மளுக்கு என்ன கவலைன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஹீரோக்கு வந்து கோவமாயிருது. ஆல்ரெடி உன்னை பற்றி தப்பான நியூஸ் நிறையா வந்துட்டுருக்கு, இன்னும் வேறு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை கிடையாதுன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் நான் வந்து என்னோட பர்சனல் டாக்டர்னு நான் சொல்லிக்கிருவேன்றதை சொல்கிறா. நான் அதுக்கு மேலே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசினதும் அவங்க சிஸ்டர் வந்துட்டு நீங்கள் வந்து கிளியராகவே அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்றது எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்கிறா. இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னதும் வந்து புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா சரிதானே, அப்புறம் மற்றவங்க கூட சேர்ந்து நான் காம்படிஷன் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோவை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. ஹீரோட பிரதர் என்னாச்சு நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை நான் இப்போ வாஷ்ரூம் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர்கிட்ட வந்துட்டு எங்கே வாஷ்ரூம்னு சொல்லிட்டு கேட்குறா. அவங்க அந்த பக்கம் பாதையை சொன்னதுமே அவளும் அங்கேருந்து கிளம்பி விடுறான். அப்போ நம்ம ஹீரோட பிரதர் வந்து சரி நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க, நான் இங்கேவே அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், என்னோட தேவை ஏதாச்சும் இருக்குன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவனுக்கு இன்னும் இரிட்டேட் ஆகிடுது. நீ என்ன அந்த லேடிஸ் வாஷ்ரூம்குள்ளேயுமே போக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க சிஸ்டர் போக சொல்கிறான். அப்போ அவங்க சிஸ்டர்டையுமே வந்துட்டு அவளுக்கு ஷோ பண்ணுறதுக்கு ஈவெண்ட்டுக்கு நிறைய வேலை இருக்குல்ல, அவள் எப்படி போவா, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னதும் நீ வந்து அவளை பற்றி ரொம்ப கவலைப்படுறதா வந்து சொல்கிற, அவளை பற்றி தப்பான நியூஸ்லாம் வந்துட்டுருக்குன்னு, ஆனால் இப்போ வந்து உன்னை பற்றி சேர்த்து அவ கூட சேர்ந்து நியூஸ் வந்தால் உனக்கு பரவாயில்லையா, அதை பற்றி நீ யோசிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேட்டுட்டு அவங்க பிரதர் வந்து நான் அப்போ பேசின விஷயத்த நீங்கள் இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அவங்க சிஸ்டர்கிட்ட உனக்கு ஒன்றும் அவசரம் இல்லைன்னா போய் வாஷ்ரூமில் போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு செக் பண்ணுன்னு சொன்னது அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் நீ வந்து எதுக்காக அவங்கள பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்க போகிறேன், என்னை விட நீங்கள் தான் அவங்கள ரொம்ப நல்லா வந்து கேர் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு வந்து எதுவுமே பேச முடியல, அமைதியாயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவோட சிஸ்டர் அங்கே வாஷ்ரூமில் போய் தேடி பார்க்குறா, ஆனால் ஹீரோயின் அங்கே இல்லை. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த அவங்க பிரதர்கிட்ட சொன்னதும் நீ என்ன வந்து ஜென்ஸ் வாஷ்ரூமில் எதுவும் தேடி பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்குன்னா அறிவில்லாமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. சரி இப்போ அண்ணன் எங்கன்னு கேட்டதும் அவர் வந்து ஃபோன் அட்டென்ட் பண்ணுறதுக்காக வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இந்த விஷயத்தை பற்றி நம்ம பிரதர்கிட்ட கால் பண்ணி சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம அப்படி தான் பண்ணணும், அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் அங்கே வாஷ்ரூம் போயிட்டு வெளியே வரா. பார்த்தாங்க நம்ம ஹீரோ இருக்கான் ஜென்ஸ் வாஷ்ரூம்குள்ளே இவ தான் மாற்றி வந்திருக்கா. அப்போ அங்கே ஜெய் வந்துட்டு அப்போ பேசிகிட்டு இருக்காங்க 2 பேருமே. அன்றைக்கி வீட்டில் அட்டாக் நடந்துச்சு இல்லையா, அது வந்து வேறு யார் பண்ணது, என்னோட ஆன்ட்டி தான் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு வந்து ஷாக் ஆகிடுது, ஏன்னா இவனோட ஆன்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உள்ளே யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு புரிஞ்சுக்குது. நம்ம வந்து வெளியே போய் பேசணும்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ வெளியே வந்துட்டு ஜெய் வந்து இது எல்லாத்தையுமே பாப் தான் பண்ணதுன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவன் வந்து அமைதியாக இருந்துட்டான்னு பார்த்தோம்னா அவன் வந்து வேறு வேலை பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஆமாம் அவர் ரொம்ப பெருசாக ஏதோ பண்ண போகிறான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதனால தான் நம்ம மேலே அட்டாக்மே பண்ணியிருக்கான்றத பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வாஷ்ரூம்லேருந்து வெளியே வந்ததுமே அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க, உன்னை மீட் பண்ணுறதுக்காக பாப் வீட்டுக்கு வந்திருக்காரு, நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோவோட பிரதர்கிட்ட தான் அவள் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. சரி நீங்கள் இப்போ வீட்டுக்கு போகிறதா இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறான். இல்லை அதெல்லாம் வேணாம், நானாகவே போய்க்கிறேன்னு சொன்னதும் சரி நீங்கள் போயிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோவோட சிஸ்டருமே ஹீரோட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க பிரதர் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவருக்கு இம்பார்ட்டண்டான வேலை வந்துருச்சு, அவர் கிளம்பிட்டாருன்றதை சொல்கிறா. சரி மே எங்கே அப்படின்னு கேட்டதும் அவங்களுக்குமே இம்பார்ட்டண்டான வேலை வந்துருச்சு, அவங்களுமே கிளம்பிட்டாங்கன்னு சொன்னதும் இவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஒரே டயத்தில் எப்படா 2 பேத்துக்கு வேலை வந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினோட சிஸ்டரையும் அவங்க அம்மாவையுமே பாப்பா அப்படியே உட்காந்து அமைதி அப்படியே பார்த்துட்டு டைம் பார்த்துட்டே இருக்காரு. அப்போ பார்த்தா ஹீரோயினுமே அங்கே வந்துடுறா. அவங்க வந்ததை பார்த்ததுமே ஹீரோயினோட சிஸ்டருக்கு ஷாக் ஆகிடுது. நீங்கள் எதுக்காக இப்போ வந்தீங்க, நீங்கள் வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்க அம்மா வந்தது சரிதான், அவள் வந்து பேசட்டும் அவர்கிட்டன்னு சொன்னதும் அப்போ பாப்பமே சரி நாங்கள் வந்து தனியாக பேசணும்னு நினைக்கிறேன், நீங்கள் எல்லாருமே வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெளியே அனுப்பி வச்சிடுறான். இப்போ ஹீரோயின்ட்ட நான் வந்து உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னதும் சரி நீங்கள் எதுக்காக என்ன
பார்க்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஆக்ட் பண்ணுறதுலேருந்தே ரொம்ப பெரிய ஃபேன். நான் வந்து உங்களை ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து என்னை மீட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன், நீங்கள் வந்து வரவே இல்லை, அதனால தான் நானே வந்துட்டேன் அப்படின்றத இப்போ சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஹீரோ, ஏன் நான் வர விருப்பம் இல்லைன்னா உங்கள் கூட சேர்ந்து பேச விருப்பம் இல்லைன்னு தானே அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்க அம்மா வந்துட்டு, எதுக்காக இப்படி வந்து அவ ரொம்ப ரூடாக பேசிகிட்டு இருக்கா, இப்படிலாம் பேசக்கூடாது, நல்ல விதமாக பேசணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்க சிஸ்டர் வந்துட்டு, அவள் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கா, நானாக தான் அந்த ஆள் முகத்தில் தண்ணி தூக்கி ஊற்றி விட்டுருப்பேன்னு சொல்கிறா. அப்போ அந்த பாப் வந்துட்டு, சரி என் கூட வந்து இன்வால்வ் ஆக உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து யார் கூட இன்வால்வ் ஆக விருப்பப்படுறீங்க, அந்த டாக்டர் ஃபேன் கூடயா இல்லை அவரோட பிரதர் கூடயா, நீங்கள் யாரை டேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு கோவம் இருது. நீங்கள் வந்து என்னோட ஆன்ட்டியோட அந்த நியூஸ்லாம் வந்து பார்த்துட்டு வந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் அதெல்லாம் போய் நல்லா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் இப்போ எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க தெரியுமா, அவங்க யாரையுமே உங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி. இப்போ நீங்கள் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகல, நானுமே தான். இப்போ 2 பிரதரில் நீங்கள் யாரை வந்து டீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட அவங்க அம்மா போயிட்டு அதனால தான் அவங்க ஆன்ட்டியோட வீட்டில் வந்து அவ்வளோ பெரிய ட்ராமாலாம் பண்ணாங்களா, அதுக்கப்புறம் அடிச்சிருக்காங்க, அப்புறம் எவ்வளோ ப்ராப்ளம் நடந்துச்சு, இதில் இருந்து அந்த ஃபேனோட பிரதர் தானே உங்களை காப்பாற்றிருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதனால தான் நீ என்னை பற்றி கேர் பண்ணிக்கிற மாற்ற, அதனால தான் உன்னோட அம்மாவை வந்து மெஸ்அப் பண்ணுறதுக்காக சில வந்து ஆளுங்களை அனுப்ப வேண்டியதாக இருந்துச்சுன்னு சொன்னதும், என்ன வந்து யாரா மெஸ்அப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. எப்போ நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. இவன் வந்து ரெடி பண்ணாலே நம்ம ஹீரோனோட ஆன்ட்டி தான். அன்றைக்கி வந்து ஹீரோனோட அம்மா சண்டை போட வந்தாங்க இல்லையா, இவன் தான் வந்து அவங்களுக்கு ஏற்றி விட்ருக்கான். அதை கேட்டுட்டு தான் இவங்க வந்து இங்கே சண்டை போட வந்திருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி கேமரா இதெல்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ண வச்சுட்டான். அவங்கள வந்துட்டு சண்டை போட்டால் வந்து எப்படி வந்து அசிங்கப்படுத்தணும், டேமேஜ் பண்ணணும்னு. இது எல்லாத்தையும் ஹீரோயின்ட்ட சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. இதெல்லாம் நீயா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம், நான் வந்து அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு ரொம்ப நல்லா மாதிரி முன்னாடி வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருந்தேன். பட் வந்து எல்லாமே வந்து நாசமாக போச்சுன்னு சொல்லலாம். உனக்காக அந்த ஹெல்ப் பண்ணுற பர்சன் வந்துட்டு உன்னோட ரெப்புடேஷனையும் வந்து காப்பாற்றிட்டாரு, உன்னோட அம்மாவையும் ஜெயிலேருந்து எடுத்துட்டாரு அப்படின்றத சொல்கிறான். இப்போ ஹீரோயின் அன்னைக்கு ஹீரோ வந்து வம்பு பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனான் இல்லையா, இங்கே ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருந்தாங்கன்றத அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, அப்படியா அது யார் எனக்கு ஒன்றும் தெரியலையே, நீங்கள் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறா. எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்ருக்க, உனக்காக என்னை வந்து ஜெயிலில் போகிற லெவலுக்கு அந்த ஆள் வந்து ரெடி ஆகிட்டான், உனக்கு பதிலாக வேறு ஒரு பொண்ணு அங்கே ஹோட்டலில் வந்து அனுப்பி விட்டுட்டு எவ்வளோ பெரிய எனக்கு அசிங்கத்தை வந்து ஏற்படுத்திட்டான் அந்த ஆள். அதுக்கப்புறம் வந்து நீ வந்து என்ன நினச்சிட்ருக்க, எல்லாமே என்னோட முன்னாடி வந்து கிளியராக இருந்துகிட்ருக்கு, அதுக்கு மேலே உன்னோட அம்மா வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே நல்லா கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினோட சிஸ்டர், நீங்கள் என்ன பண்ணி தொலைஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்துட்டு இவங்க வந்து எல்லா விஷயத்தையுமே உளறி வச்சுட்டு இருக்காங்க. சரி சொல்லி யார் உன்னோட அந்த கடன்லாம் அடைச்சதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, அந்த டாக்டர் ஃபேனான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, இவர் வந்து எவ்வளோ பெரிய வந்து பணக்காரன் தெரியுமா, அவ்வளோ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, பெரிய ஹோட்டலோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால தான் நீ பாப்பா வந்து இப்போ வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்படிலாம் கிடையாது, நான் பாப்பா போய் ஏன் வேணான்னு சொல்ல போகிறேன், பாப்பா வந்து வேணும்னா எப்போ வேணாலும் வந்து என்னை வந்து மீட் பண்ணுறலாம், என்னோட பொண்ணை மீட் பண்ணணும்னா. அவர் தான் போன டைம் வந்து என்னோட பொண்ணை மீட் பண்ணாமல் வந்து ஏமாற்றிட்டாருன்றதை சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டு, சரி நான் பாப்பா இதை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃபோனை வச்சுட்டு, அவள் பார்க்க வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலன்னா கண்டிப்பாக வந்து அந்த பாப்பா தான் மேரேஜ் பண்ணிக்கணும், அவனை மாதிரி ஒரு மினிஸ்டர் வந்து எனக்கு சன்னிலாவாக கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சது, ஆனால் அந்த சாங்கை மட்டும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாளா, ஐயோ இவன் என் பொண்ணை வந்து ஏதாச்சும் பண்ணிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ மாசாக உள்ளே வர்றான். வந்துட்டு, நீ வந்து ஒரு ரியலான மேனாக இருந்தால் இப்படி ஒரு பொண்ணை போய் இங்கே வந்து பிடிச்சி வச்சுட்டு இப்படி வந்து உன்னோட வீரத்தை காமிச்சிட்ருப்பியா, நீ வீக்கான பர்சன் நினைக்கிறேன். சரி நீ ரொம்ப நாளாக யாருக்காக காத்துட்டு இருந்தியோ மீட் பண்ணணும்னு, அந்த பர்சனே நான் தான் அப்படின்னு சொல்கிறான். அதை பார்த்துட்டு இவன் பேசாமல் அவனை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.